இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உலக அரசியலில் கடந்த சில ஆண்டுகளாக அதிக கவனத்தை ஈர்த்து வரும் விவகாரங்களில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையிலான உறவு மிக முக்கியமான ஒன்றாகும். மத்திய கிழக்கில் நிலவும் அதிகார போட்டி, அணு ஆயுத விவகாரம், பொருளாதார தடைகள், எண்ணெய் வர்த்தகம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகிய பல காரணிகளால் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகால பதற்றம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் ராணுவ மற்றும் வெளியுறவு கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்க காங்கிரஸில் இருந்து புதிய சவால் ஒன்று உருவாகியிருக்கிறது. அமெரிக்க செனட் சபையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையையும் மேற்கொள்வதற்கு அல்லது ஏற்கனவே நடைபெற்று வரும் நடவடிக்கைகளை தொடர்வதற்கு முன்னர் காங்கிரசின் அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தியும் இருக்குது. இந்த தீர்மானம் வரும் அரசியல் அறிக்கையாக மட்டுமே கருதப்படாமல் ஜனாதிபதியின் போர் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் முயற்சியாகவும் பார்க்கப்படுது. அமெரிக்க செனட் சபையில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம் 50 தொடக்கம் 48 என்ற குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பிடத்தக்க வகையில் ட்ரம்பின் சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சில முக்கிய உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக அமெரிக்க அரசியல் கட்சி கட்டுப்பாடு மிகவும் வலுவாக காணப்படும். குறிப்பாக தேசிய பாதுகாப்பு மற்றும் போர் தொடர்பான விவகாரங்களில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பது வழக்கமாகும். ஆனால் இந்த முறை குடியரசுக் கட்சியினரே ஜனாதிபதியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்து நிற்கிறது. இது ட்ரம்பின் வெளிநாட்டு கொள்கைகள் தொடர்பில் அவருடைய சொந்த கட்சிக்குள்ளேயே அதிருப்தி அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகிறது. செனட் சபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் அவையிலும் இதே போன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த வாக்கெடுப்பில் 215 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 208 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்திருந்தார்கள். மேலும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து தீர்மானத்திற்கு ஆதரவளித்தும் இருந்தார்கள். இரு அவைகளிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது ஈரான் தொடர்பான ட்ரம்பின் அணுகுமுறையை பற்றி காங்கிரஸில் பரவலான கவலை நிலவுவதை தெளிவாக காட்டுகிறது. இந்த தீர்மானம் அரசியல் ரீதியாக முக்கியமானதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக உடனடி விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் இது ஒரு இணை தீர்மானம் ஆகும். அமெரிக்க அரசியலமைப்பின் அடிப்படையில் இணை தீர்மானங்கள் காங்கிரசின் கருத்து அல்லது விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றன. அவை ஜனாதிபதியின் கையொப்பத்திற்காக அனுப்பப்படுவதில்லை, அதே போல சட்டமாகவும் மாறுவதில்லை. எனினும் இத்தகைய தீர்மானங்கள் அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் மீது மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவை செயல்படுகின்றன. அமெரிக்கா வியட்நாம் போரில் சந்தித்த அனுபவங்களுக்கு முன்னர் 1973 ஆண்டு போர் அதிகாரங்கள் தீர்மானம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கம் ஜனாதிபதி தனிப்பட்ட முறையில் நீண்டகால போர்க்களங்களில் அமெரிக்க ராணுவத்தை ஈடுபடுத்துவதை கட்டுப்படுத்துவதாகும். அந்த சட்டத்தின்படி காங்கிரசின் அனுமதி இல்லாமல் ஜனாதிபதி போர் நடவடிக்கைகளை நீண்ட காலம் தொடர முடியாது. இதன் மூலம் அமெரிக்க அரசியலமைப்பில் அதிகார சமநிலை பேணப்படுகிறது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஜனாதிபதியின் ராணுவ நடவடிக்கையை நிறுத்துமாறு கோரும் இணை தீர்மானம் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்படுவது இதுவே முதன்முறையாகும். எனவே இது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது. 2019 ஆண்டில் ஜெமன் உள்நாட்டு போரில் அமெரிக்க பங்கேற்பை முடிவுக்கு கொண்டு வருமாறு காங்கிரஸ் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. ஆனால் அப்போது ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த முயற்சியை தடுத்தார். அந்த அனுபவம் காரணமாக தற்போதைய தீர்மானமும் நேரடியாக கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று பலர் கருதுகிறார்கள். இருப்பினும் இது ட்ரம்புக்கு எதிரான அரசியல் அழுத்தத்தை அதிகரிக்க கூடியதாகும். தற்போது குடியரசுக் கட்சி செனட் மற்றும் பிரதிநிதிகள் அவை இரண்டிலும் மிக குறுகிய பெரும்பான்மையை மட்டுமே கொண்டிருக்கிறது. இதனால்
சில உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலே அரசாங்கத்தின் திட்டங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. மேலும் எதிர்வரும் நவம்பர் மாத இடைக்கால தேர்தல்கள் ட்ரம்பின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது. இந்த தேர்தலில் பெரும்பான்மையை இழந்தால் காங்கிரசின் ஆதரவின்றி ட்ரம்ப் தனது கொள்கைகளை முன்னெடுத்து மிகவும் கடினமாக மாறக்கூடும். இதற்கிடையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் உலகளாவிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தன. ஆனால் முடிவில் இருதரப்பும் பல்வேறு விடயங்களில் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்தன. குறிப்பாக அணு ஆய்வு தொடர்பில் இரு நாடுகளும் ஒரே நிலைப்பாட்டில் இல்லை என்பது வெளிப்பட்டது. ட்ரம்ப் சர்வதேச அணு கண்காணிப்பாளர்களை அனுமதிக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாக அறிவித்தார். ஆனால் ஈரான் தரப்பு அந்த கூற்றை மறுத்தது. இதனால் பேச்சுவார்த்தையின் உண்மையான முன்னேற்றம் குறித்து சந்தேகங்கள் எழுந்தன. உலகின் மிக முக்கியமான கடல் போக்குவரத்து பாதைகளில் ஹார்முஸ் நீரிணை முதலிடத்தில் உள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% இந்த நீரிணை வழியாக நடைபெறுகின்றது. எனவே இந்த நீரிணையில் ஏற்படும் எந்த ஒரு பதற்றமும் உலக பொருளாதாரத்தில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு பின்னர் கப்பல்களின் சுதந்திரமான போக்குவரத்து அனுமதி வழங்கப்பட்டும் இருந்தது. ஆனால் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் போர் நிறுத்தத்தை மீறுவதாக குற்றம் சாட்டிய ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. லெபனானில் நிலவும் பாதுகாப்பு சூழலும் அமெரிக்கா ஈரான் உறவை நேரடியாக பாதித்து வருகின்றது. அண்மையில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக லெபனான் தரப்பு தெரிவித்தது. அந்த தாக்குதல்கள் பிராந்திய அமைதிக்கு புதிய அச்சுறுத்தலாக கருதப்படுகின்றன. ஈரான் ஆதரவு அமைப்புகள் செயல்படும் லெபனான் பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு மோதலும் அமெரிக்கா ஈரான் உறவை மேலும் சிக்கலாக்கும் அபாயம் இருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையின் மறுபுறத்தை கட்டுப்படுத்தும் ஓமானுடன் இணைந்து ஈரான் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு சர்வதேச கவனத்தை ஈர்த்தும் இருக்கிறது. அந்த அறிவிப்பில் நீரிணை மீதான தங்களது இறையாண்மையை வலியுறுத்தி இருக்கின்ற இரு நாடுகளும் போக்குவரத்து மற்றும் அதனுடன் தொடர்புடைய செலவுகளை இணைத்து நிர்வகிப்பதாக தெரிவித்தும் இருக்கின்றன. இது எதிர்காலத்தில் கடல் போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகள் தொடர்பாக புதிய விவாதங்களை ஏற்படுத்தக்கூடும். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ட்ரூபியோ எந்த ஒரு இறுதி உடன்படிக்கையிலும் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் கட்டணங்களை விதிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தெளிவாக அறிவித்தும் இருக்கிறார். அவரது இந்த கருத்து உலகளாவிய கடல் வர்த்தக சுதந்திரத்தை பாதுகாக்க அமெரிக்கா உறுதியாக இருப்பதை காட்டுகிறது. மேலும் வளைகுடா நாடுகளுடன் அமெரிக்கா தொடர்ந்து நெருங்கிய ஒத்துழைப்பை பேணும் என்பதையும் இது இங்கு உணர்த்தியும் நிற்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையிலான உறவு தற்போது மிகவும் நுணுக்கமான கட்டத்தில் இருக்கின்றது. ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன, மறுபுறம் ராணுவ நடவடிக்கை பற்றிய எச்சரிக்கைகளும் தொடர்கின்றன. இந்த சூழலில் காங்கிரஸ் எடுத்திருக்கிற தீர்மானம் ஜனாதிபதியின் அதிகாரத்துக்கு எதிரான ஒரு அரசியல் எச்சரிக்கையாக பார்க்கப்படுது. உலக எண்ணெய் சந்தை, மத்திய கிழக்கு பாதுகாப்பு, சர்வதேச வர்த்தகம் மற்றும் உலக அரசியல் ஆகிய அனைத்தும் இந்த உறவின் எதிர்காலத்தை பொறுத்தே பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும். எனவே அமெரிக்கா ஈரான் உறவில் ஏற்படும் ஒவ்வொரு முன்னேற்றமும் உலக நாடுகளால் மிகுந்த கவனத்துடன் கண்காணிக்கப்படுகின்றது. தற்போது நிலவும் பதற்றம் அமைதிக்கான பாதையில் செல்லுமா அல்லது புதிய மோதலுக்கான கதவுகளை திறக்குமா என்பது எதிர்வரும் மாதங்களில் தெளிவாக புரியும்.